வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக புதுசாக வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்த கரண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம் வாங்க. கடந்த 5 மாதமாக இந்திய பங்குச் சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருந்தது. ஆனால் மார்ச் மாதம் ஒரு ரீபவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பாக வந்ததுனால கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ரெக்கவரியை பார்க்க முடிஞ்சது. இது சென்டிமெண்ட்டை லிஃப்ட் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு அப் மூவ்மெண்ட் வந்ததுன்னு சொல்லலாம். அதாவது ஜூன் 2024க்கு பிறகு நிஃப்டி இது மாதிரி ஏறி இருப்பது மார்ச் மாதம் தாங்க. இதற்கு என்ன முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் FIN FPI. ஸோ அவங்களுடைய ஃப்ளோ இந்த மாதம் நன்கு இருக்கிறது. இந்த சென்ஸ் அதிகமாக வாங்கலை, ஆனால் விற்கிறதுனுடைய ஆவேசம் குறைந்துள்ளது என்று சொல்லலாம். அடுத்தது யூஎஸ்னுடைய பாண்ட் ஈல்டு அது குறைய ஆரம்பித்திருக்கிறது. அதுபோல் டாலர் இண்டெக்ஸ் அதுவும் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இவையெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். ஸோ இதனுடைய இம்பேக்ட் தான் இந்த ரிவைவல் இந்த லார்ஜ் கேப் மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப் மிட் கேப்லேயும் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க மெயினாக தே ஆர் த கீ டிரைவர் டு த ரெக்கவரின்னு சொல்லலாங்க. ஏன்னா மார்ச் மாதத்தில் பார்த்தோம்னா அவங்களுடைய செல்லிங் சிக்னிஃபிகண்ட்டாக குறைந்துள்ளதை நம்மளால் பார்க்க முடிந்தது. இருந்தாலும் ஒரு காஷன் பிளே சந்தைகளில் இருந்து கொண்டிருப்பதை கடந்த 2 நாட்களாக பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஓகே, எதுக்கு சார் இவ்வளவு எல்லாம் தேவைப்படுது? ஏன்னா இப்போ இன்றைய சிறப்பு பதிவே இந்த புதுசாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான். ஓகேயா? தென் US ஃபெட் பாலிசி சென்டிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க பெட்டராக உள்ளது. 2 கட்டு இந்த 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ஃபார் எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பங்குகள் பார்த்தோன்னா ஒரு ஸ்டீப் டிஸ்கவுண்ட் ரேட்டில் மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்கு. இதை பார்த்தீங்கன்னா போத் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படியே குயிக்காக வாங்கி உள்ளே தள்ளுறாங்கங்க. ஸோ அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இட் இஸ் அ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். 4 ரூபாய்க்கு இருக்கிறது 2 ரூபாய் கிடைக்குது. ஸோ மேலும் நிறைய ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன், வேல்யூவேஷன் ஆஃப் த முதலீடு பார்த்திங்கன்னா அது ஒரு முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு தருணத்தில் உள்ளது என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு 4 மாதம் முன்னாடி லார்ஜ் கேப்னுடைய வேல்யூவேஷன்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருந்தது. இப்பொழுது அது ஒரு பெட்டர் வேல்யூவேஷன் டு இன்வெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த என்கரேஜிங் ரீபவுண்ட் நடந்தது இல்லையா இந்த மார்ச் மாதத்தில், இதை புது இன்வெஸ்டர்ஸ் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் அப்ரோச் வேணும். மேலும் அவாய்ட் இம்பல்சிவ் டிசிஷன்ஸ். இது எதுக்காக நம்ம இது சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ரேதர் தேன் அது ஒரு சேசிங் ஆன் த ஷார்ட் டேர்ம் பேசிஸ் உங்களுக்கு வராது. மேலும் காமன் மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுவது கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்ததில் பார்த்தீங்கன்னாக்க புது முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏறுற பங்கு அது ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு எண்ணமும், மேலும் இறங்குற பங்கு திருப்பி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் நண்பர்களே, மார்க்கெட் மூவ்ஸ் இன் அ சைக்கிள். ஒரு ஏற்றம் இருந்தால் ஒரு இறக்கம், ஒரு இறக்கம் இருந்தால் ஏற்றம் இல்லையா? இதில் என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேக்டர்ஸ் சச் அஸ் எக்கனாமிக் ஷிஃப்டிங், தென் கம்பெனியோட ஏர்னிங் க்ரோத், தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், தென் சேஞ்சிங் சென்டிமெண்ட். இவை எல்லாவற்றிற்கும் தகுந்தாற்போல்தான் பங்குகளாகட்டும் சரி, துறைகளாகட்டும் சரி, இந்த ஒரு ஏற்ற இறக்கங்களை மாறி கொடுத்து கொண்டிருக்கும். அதனால் புது இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு ஒரு லாங் டேர்ம் ஃபண்டமெண்டலாக உள்ளதில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 2-3 வருடத்தில் சந்தைகளுடைய போக்கை ஓரளவுக்கு சரியாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் ஷார்ட் டேர்மில் ப்ளே பண்ணும் பொழுது உங்களோட ஜட்ஜ்மெண்ட் துல்லியமாக இருக்கக்கூடும்.
நன்றி, வணக்கம்.